ஹலோ மக்களை, வெல்கம் பேக் டு அவர் சேனல். போன வீடியோவில் நம்ம திருவண்ணாமலை திருக்கோவில் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி டைட்டில் தம்ப்நெயில் எல்லாம் பார்த்து உள்ள வந்துப்பீங்க. பின்ன எதுக்கு மொக்க போட்டுக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திரு அண்ணாமலைன்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஞாபகம் வருது கிரிவலம் தாங்க. பெரும்பாலும் இந்த பேரு கேட்காம யாரும் இருக்க வாய்ப்பில்லை. ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமி அன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் கிரிவலம் போவாங்க. அதுலயும் சித்ரா பௌர்ணமி, கார்த்திகை தீபம் அன்னைக்கு சொல்லவே தேவையில்லை. அவ்வளவு விசேஷமான கார்த்திகை தீபம் அன்னைக்கு கிரிவலம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல நம்ம எல்லா மாசமும் கிரிவலம் போகிறவங்க எண்ணிக்கை அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. அப்படி என்ன இருக்கு திருவண்ணாமலையில, அப்படி என்ன இருக்கு கிரிவல பாதையில லட்சக்கணக்கான பேர் ரீசெண்ட் டைம்ஸ்ல திருவண்ணாமலை நோக்கி கூட்டம் கூட்டமா வராங்களே? இது எல்லா கேள்விக்கும் சிவன் ஒரே ஒரு வார்த்தையில பதில் சொல்லிடலாம். சிவனுக்கும் திருவண்ணாமலைக்கும் என்ன சம்பந்தம்? சிவனுக்கும் கிரிவலத்துக்கும் என்னதான் சம்பந்தம்? அதை பத்தி தான் இப்போ நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். கிரிவலம் வரப்போ நம்ம ஒரு மலையை சுத்தி தான் வரும். அந்த மலை பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி சிவபெருமான் ஜோதி ரூபத்துல காட்சி கொடுத்த மலைன்னு நம்பப்படுது. அதுக்கு எதனால நாம கிரிவலம் போறோம்னு யோசிக்கிறீங்களா? முதல்ல இந்த மலைய வள வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பார்வதி அம்மா தாங்க. ஈசனின் கட்டளை ஏத்து பார்வதி அம்மாள் இந்த மலையை வள வந்து அர்த்தநாதீஸ்வரரா சிவனும் பார்வதியும் காட்சி தந்தாங்க. அப்பேற்பட்ட இந்த திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு சொல்ல முடியாத அளவுக்கு கதைகள் இருக்கு. 14 கிலோமீட்டர் மலையை சுத்தி வரப்ப 8 லிங்கங்கள் இருக்கு. ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்கு, ஒவ்வொரு விசேஷங்கள் இருக்கு. அப்ப நான் கிரிவலம் போனா என்ன என்னால உணர முடியும், என்ன வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும்னு நீங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி என்பதே ஒரு உணர்வு தான். உங்களால உணர முடிஞ்சா கடவுள் இருக்கு, உங்களால உணர முடியலன்னா கடவுள் இல்ல. நீங்க கிரிவலத்தோட கதைகளை படிச்சீங்கன்னாலே அதுல சொல்லுவாங்க, நம்ம முன்னோர்கள் புண்ணியம் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்மளால அந்த மலையை சுத்தி வர முடியும். சிவனோட பார்வை இருந்தாதான் நம்மளால அந்த மலையை கம்ப்ளீட்டா சுத்தி வர முடியும். அப்படி நிறைய நம்பிக்கைகள் இருக்கு. கோடிக்கணக்கான சிவபக்தர்கள் சிவன் நேரடியா காட்சி தந்த அந்த மலையை சுத்தி வந்தா சிவனையே சுத்தி வந்த மாதிரி மிகப்பெரிய ஆனந்தத்துல கிரிவலம் சுத்தி வருவாங்க. இன்னும் ஒரு சில பேர் தன்னோட கஷ்டங்கள் தீரணும், குறைகள் தீரணும்னு கிரிவலம் சுத்தி வருவாங்க. ஃபர்ஸ்ட் நாம கிரிவலம் எப்படி சுத்தி வரணும்னு பாத்தீங்கன்னா, எந்த அளவு நாம ஈடுபாடோட கிரிவலம் சுத்தி வரமோ அந்த அளவு நமக்கு பலன்கள் கிடைக்கும். கண்டிப்பா அங்க இருக்க வைப்ரேஷன் அவ்வளவு பாசிட்டிவான வைப்ரேஷன். ஏன் திருவண்ணாமலைக்கு எல்லாருமே கூட்டமா மொத்தமா போய் கிரிவலம் பண்றோம்னா, எல்லார் மனசுலயும் அந்த சமயத்துல நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கும். அப்படி எல்லாரோட நல்ல எண்ணங்களும் பாசிட்டிவ் வைப்ரேஷனா நமக்குள்ளேயும் ஒரு பாசிட்டிவ் தாட் உண்டா. திருவண்ணாமலை கிரிவலத்தை நாம எங்கிருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஆரம்பிச்ச அதே இடத்துல கிரிவலத்தை முடிக்கணும். நாம இப்போ கோயிலோட கிழக்கு திசையில இருக்கிற ராஜகோபுரத்துக்கிட்ட இருந்து நாம கிரிவலத்தை ஆரம்பிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ராஜகோபுரத்துல இருந்து ஒரு சில மீட்டர் தூரத்துல இருக்கிற முதல் லிங்கம் இந்திரலிங்கம். இந்திரலிங்கம் இருக்கக்கூடிய திசை பாத்தீங்கன்னா கிழக்கு. ரிஷபம் மற்றும் துலா ராசிக்காரங்கள் வணங்க வேண்டிய லிங்கம். இந்திர இங்க வழிபட்டதுனால இந்த லிங்கம்னு சொல்றாங்க. இந்த லிங்கத்தை நம்ம வழிபட்டா ரொம்ப வசதியான வாழ்க்கைய வாழலாம்னு நம்பப்படுது. கேட்டதெல்லாம் வாரி வழங்கும் இந்திரனை வழிபட்டா அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருகும் என்பது நம்பிக்கை. இப்போ நாம அடுத்து பார்க்கக்கூடியது அஷ்டலிங்கங்களிலேயே 2வது லிங்கமான அக்னிலிங்கம். இந்த அக்னிலிங்கத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. கிரிவலம் நம்ம போகும்போது 7 லிங்கங்களும் லெஃப்ட் சைட்ல வரும். இந்த அக்னிலிங்கம் மட்டும்தான் ரைட் சைட்ல வரும். இது அண்ணாமலை கிரிவலத்துல நம்ம வெறும் கோயில்கள் மட்டும் அல்லாம இந்த மாதிரி பழமையான பில்டிங்களையும் பார்க்கலாம். பில்டிங்கோட என்ட்ரன்ஸ்ல போட்டிருக்கு நாட்டுக்கோட்டை நகராத்தாருக்கு மட்டும்தான் உள்ள என்ட்ரன்ஸ்னு. நாட்டுக்கோட்டை நகராத்தாருனா காரைக்குடியில இருக்க செட்டியாருங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் தான் உள்ள என்ட்ரன்ஸ் போட்டிருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது நித்யானந்தாவோட அன்ஸ்டரிக்கல் ஹோம். தெலுங்குல பாத்தீங்கன்னா ஸ்ரீ நித்யானந்தா ஜென்ம பூமின்னு போட்டிருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா நித்யானந்தோட ஸ்டாச்சு எல்லாம் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம கிரிவலத்துல இந்த லிங்கத்தை வழிபட்டு அக்னிலிங்கத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம்.
நாம கிரிவலம் போகும்போது எவ்வளவு தூரம் நம்ம கிரிவலம் கவர் பண்ணிருக்கோம், எந்தெந்த லிங்கங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் என்பது இந்த மேப் மூலமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த லிங்கத்தை பார்த்துட்டு 1 கிலோமீட்டர் நம்ம கிரிவலம் கவர் பண்ணிருக்கோம். அடுத்து நம்ம அக்னி லிங்கத்தை நெருங்கி இருக்கோம் என்பதை இந்த மேப் மென்ஷன் பண்ணுது. இந்த மாதிரி மேப் நாம கிரிவல பாதையில அங்கங்க பார்க்கலாம். இதை பார்த்து நம்ம ஈஸியா எவ்வளவு கிலோமீட்டர் வந்திருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அக்னி தீர்த்த மண்டபம். அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்லேயே அக்னி தீர்த்தம் குளம் இருக்கு. இந்த பாதையில் நாம 14 விநாயகர் கோவில்களை பார்க்கலாம். திரு அண்ணாமலை கிரிவலம் வரும்போது அக்னிலிங்கம் மட்டும்தான் ரைட் சைடில் வரும், மற்ற எல்லா லிங்கங்களும் லெஃப்ட் சைடில் தான் வரும். அக்னிலிங்கம் வந்து மெயின் ரோட்ல இருந்து கொஞ்சம் உள்ள நடந்து போய் தான் அக்னிலிங்கத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். அக்னிலிங்கம் வந்து அக்னி தீர்த்தத்துக்கு அப்புறம் சேஷாதி ஆஷ்டமத்துக்கு முன்னாடி அக்னிலிங்கம் அமைஞ்சிருக்கு. கிரிவலத்தில் 8 திசையில 8 லிங்கங்கள் அமைஞ்சிருக்கு. அதுல அக்னிலிங்கம் தென்கிழக்கு திசையில அமைஞ்சிருக்க லிங்கம். அக்னிலிங்கத்துக்கு பஞ்சாமிர்தம் அபிஷேகம் சிறப்பு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான லிங்கம் இந்த அக்னிலிங்கம். அக்னிலிங்கத்தை வழிபாடு செய்யறதுனால் நோய், பில்லி சூனியம், பயம் விலகும், எதிரிகளோட தொல்லை நீங்கும், மன பயம் இருந்துச்சுன்னா நீங்கும்னு நம்பப்படுது. மரண பயம் யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா இந்த அக்னிலிங்கத்தை வழிபாடு செஞ்சா நீங்கும் என்பது ஐதீகம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா சேஷாதி சுவாமிகளோட ஆசிரமம். இது வந்து வேர்ல்ட் ஃபேமஸான ரமணாசிரமம். கிரிவல பாதையில வந்து 3 ஃபேமஸான ஆசிரமங்கள் அமைஞ்சிருக்கு. சேஷாதி ஆசிரமம், ரமணாசிரமம், மௌன சுவாமி பீடம். இந்த 3 ஆஷ்டமமும் ரொம்பவே விசேஷமானதுன்னு நம்பப்படுது. கிரிவல பாதை சுத்தியும் சாப்பாட்டு கடைகள், டீ கடைகள் நிறையவே இருக்கு. நைட் நேரத்திலையும் நீங்க கிரிவலம் போகலாம். நிறைய பேர் நைட்டிலையும் கிரிவலம் போயிட்டு தான் இருக்காங்க. கிரிவல பாதைகள் சுத்தியும் ஃப்ரீ பாத்ரூம் வசதிகள் இருக்கு, ஃப்ரீ குடிநீர் வசதிகள் இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்தெந்த இடத்துல எந்தெந்த வசதிகள் இருக்குன்னு நீங்க விசாரிச்சுட்டு அதை நீங்க பயன்படுத்துறது ரொம்பவே சிறப்பு. சாப்பாட்டு கடைகள் கிரிவல பாதை சுத்தியும் 24 hours இருக்கும். வீக் டேஸ்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும், பட் வீக்கெண்ட்ஸ்ல ரொம்பவே அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற லிங்கம் யமலிங்கம். யமலிங்கம் கிரிவல பாதையில தெற்கு திசையில அமைஞ்சிருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யமலிங்கம் ரொம்பவே யுகந்ததுன்னு சொல்றாங்க. யமலிங்கத்தை நாம வழிபட்ட ஆயுள் பலம் கூடும். இங்கதான் பாத்தீங்கன்னா யமதர்ம ராஜாவுக்கு தாமரை மலர்ல சிவன் காட்சி கொடுத்தார். அதனால இங்க நம்ம வழிபட்டா யமபயம் போகும், ஆயுள் கூடும். யமலிங்கத்தை நாம மன உருக்கி நம்ம பிரார்த்தனை செஞ்சா பொருளாதார கஷ்டம் நீங்கும், சகோதரருக்குள்ள பாசம் நீடிக்கும் என்பது நம்பிக்கை. அடுத்து நாம செங்கம் போகக்கூடிய ரோட்ல இருந்து கட்டாகி ரைட் சைடு இருக்கக்கூடிய ரோட்ல போகணும். இப்ப நம்ம மெயின் ரோட்ல இருந்து கட்டாகி வந்துட்டனால இந்த ரோட்ல அவ்வளவா டிராபிக் இருக்காது. இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா கிரிவலமே ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப அமைதியா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த பாதையில நமக்கு கோவில்கள் மட்டும் அல்லாம மான், மயில் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரோட்ல இருந்து தான் டிராபிக் ரொம்பவே கம்மியா இருக்கு. இந்த ரோட்ல தான் நமக்கு அதிக சாதுக்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 14 கிலோமீட்டர் கொண்ட கிரிவல பாதையில 100க்கும் மேற்பட்ட கோவில்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம புதுசா கோவில்கள் உருவாகிட்டே இருக்கு. அதுல பழமையான கோவில்களான ஆதி அண்ணாமலை, நீர் அண்ணாமலை கோவில்கள் மிக சிறந்தது. 16 விநாயகர் கோவில் இருக்கு, 8 முருகன் கோவில் இருக்கு. அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான கோவில்கள் இருக்கு. சின்ன சின்ன குழந்தைங்களும் நம்ம கிரிவல பாதையில பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. स्केल थोड़ा सा मिला देते ओडी 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 शाम को बनने ये चाहिए समय अम्मा मक्का वो लाल वाली की ये ओरिजिनल वो वीडियो
நிருதி லிங்கம் பார்க்க போற வழியில நிறைய புள்ளிமான்களோட கூட்டம் இருக்கு. அடுத்து நம்ம நாலாவதா பார்க்கக்கூடிய லிங்கம் நிருதி லிங்கம். இது சோன தீர்த்தத்துக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு. இங்க வழிபாடு செஞ்சா குழந்தை பாக்கியம் மற்றும் சுகமான வாழ்க்கை அமையும். மேச ராசிக்காரர்களுக்கு உகந்த லிங்கம் இந்த நிருதி லிங்கம். தென்மேற்கு திசையில நிருதி லிங்கம் அமைஞ்சிருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. நிருதி லிங்க பக்கத்திலே அம்மை எப்ப இருப்பாரு அப்படின்னா அர்த்தநாதீஸ்வரர். அவரையும் நீங்க இது ரொம்பவே சிறப்பு. இங்க நீங்க பாத்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த லிங்கம் உகந்ததுன்னு கொடுத்திருக்காங்க. இதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிருதி லிங்கம் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் ரொம்பவே உகந்த லிங்கம் இந்த நிருதி லிங்கம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்குது நித்யானந்தாவோட தியான பீடம். பட் க்ளோஸ் ஆயிருக்கு. கிரிவல பாதையில கோவில்கள் மட்டும் அல்லாம எக்கச்சக்கமான ஆசிரமங்களும் இருக்கு. இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய லிங்கம் பாத்தீங்கன்னா சூரிய லிங்கம். அஷ்டலிங்க கணக்குல வராது. அஷ்டலிங்கங்கள் வேற, சூரியலிங்கம் வேற. இருந்தாலும் நம்ம சூரியலிங்கத்தை வணங்கிட்டு போவது ரொம்பவே சிறப்பு. அடுத்து சந்திரலிங்கமும் வரும். அது இன்னும் கொஞ்சம் தாண்டி வரும். வருணலிங்கம் தான் அடுத்தது போட்டுள்ளது. இது சூரியலிங்கமா தான். அடுத்து வரப்போவது பாத்தீங்கன்னா வருணலிங்கம். அஷ்டலிங்கங்களிலேயே 5வது லிங்கம். மகர ராசி கும்ப ராசிக்காரர்களுக்கு ஏத்த லிங்கம் இந்த வருணலிங்கம். மேற்கு திசையில அமைஞ்சிருக்க லிங்கம் இந்த வருணலிங்கம். இங்கதான் பாத்தீங்கன்னா வருண பகவானுக்கு மிகப்பெரிய நீரூற்றாக சிவபெருமான் காட்சி தந்த ஸ்தலம். நிறைய பக்தர்கள் ஆட்டோல பின்ன பைக்லலாம் கிரிவலம் வராங்க. இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய 6வது லிங்கம் வாயுலிங்கம். கடகராசிக்காரர்களுக்கு ரொம்பவே உகந்த லிங்கம் இந்த வாயுலிங்கம். வடமேற்கு திசையில இருக்கக்கூடிய வாயுலிங்கம். இங்க பாத்தீங்கன்னா தேவமலர் அதுல தோண்டி வாயு பகவானுக்கு சிவபெருமான் காட்சி தந்தாது என்பது நம்பிக்கை. இந்த மாதிரி நீங்க இரவு நேரத்தில் வந்தீங்கன்னா அஷ்டலிங்கத்தை உள்ள போய் தரிசிக்க முடியாது. ஒரு சில லிங்கங்களை வெளியேந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில லிங்கங்களை வெளியேந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஸோ நீங்க அஷ்டலிங்கத்தை முழுவதும் தரிசிக்க வேணும்னா இரவு 8 மணிக்குள்ள வாங்க. அப்பதான் நீங்க அஷ்டலிங்கத்தை முழுவதும் தரிசிக்க முடியும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரீ குடிநீர் வசதி 24 hours அவைலபிள் இருக்கு.
இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஐ லவ் திருவண்ணாமலை. பகல் நேரத்துல நீங்க வந்தீங்கன்னா பின்னாடி மலை ரொம்பவே சூப்பராகவே தெரியும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய லிங்கம் செந்தலிங்கம். செந்தலிங்கம் வந்து அஷ்டலிங்கங்கள்ல வராது. அஷ்டலிங்கங்கள் வேற, சூரியலிங்கம் செந்தலிங்கமே வேற. செந்தலிங்கம்னாலே சாந்தம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி செந்தலிங்கத்துக்கிட்ட நீங்க போனீங்கன்னா மனசு ரொம்பவே சாந்தமா இருக்கும். ரொம்பவே அற்புதமான சன்னதி. நீங்களும் கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க. இப்ப நாம செந்தலிங்கத்தை பார்த்துட்டு குபேரலிங்கம் பார்க்க போயிட்டு இருக்கோம். அடுத்து பார்க்கக்கூடிய லிங்கம் குபேரலிங்கம். தனுசு ராசி மீன ராசிக்காரங்களுக்கு உகந்த லிங்கம் இந்த குபேரலிங்கம். குபேரனே வந்து இழந்த செல்வத்தை இங்க வந்து வணங்கின மேட்டுதான் மீட்டாருன்னு சொல்லுவாங்க. குபேரலிங்கத்தை நீங்க வணங்கினா செல்வத்தோட வாழலாம். அஷ்டலிங்கங்களிலே 7வது லிங்கமான குபேரலிங்கம். கிரிவல பாதையில நீங்க அஷ்டலிங்கத்தையும் முழுவதும் தரிசிக்க வேணும்னா இரவு 8 மணிக்குள்ள வாங்க, இல்லைன்னா காலையில 5 மணிக்கு மேல வாங்க. அப்பதான் நீங்க அஷ்டலிங்கத்தையும் முழுவதும் தரிசிக்கலாம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்குது பாத்தீங்கன்னா இடுக்கு பிள்ளையார் கோவில். பிள்ளையார் பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு பக்கத்துல தான் இருப்பாரு. இடுக்குனா அகலம் கம்மின்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்ம இடுக்குல பூந்து வந்துட்டீங்கன்னா அடுத்த ஜென்மம் இருக்காதுன்னு நம்பப்படுது. அதனாலேயே இடுக்கு பிள்ளையார் கோவில்ல எப்பவுமே கூட்டமா தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம தாயின் கருவறையில இருந்து வரும்போது எந்த நோய் நொடியும் இல்லாம இருக்கோமோ, அதே மாதிரி இந்த இடுக்கு பிள்ளையார் கோவில் மூலியமா நம்ம வரும்போது எந்த விதமான நோய் நொடியும் இருக்காதுங்கிறது ஒரு நம்பிக்கை. இப்போ பாத்தீங்கன்னா இரவு 12 மணிகள் ஆச்சு. ஆனாலும் இடுக்கு பிள்ளையார் கோவில்ல இவ்வளவு கூட்டமா இருக்கு. கிரிவல பாதையில இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு காலக்கிட்ட தான் இப்ப நம்ம இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போவது அஷ்டலிங்கங்களிலேயே 8வது லிங்கமான ஈசானிய லிங்கத்தை தான் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது. வடகிழக்கு திசையில் இருக்கக்கூடிய ஈசானிய லிங்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே சிறப்பு. ஈசானிய லிங்கத்தை நம்ம வழிபட்டா மனம் குழப்பம் நீங்கி மனம் ஒரு நிலை அமையும். கிரிவல பாதையில் இருக்கிற அஷ்டலிங்கங்களான 8 லிங்கத்தையும் நம்ம பார்த்தாதான் கிரிவலத்தோட பலன் நமக்கு கிடைக்கும்னு நம்பப்படுது. அந்ததோடு இன்னும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க கிரிவலம் என்பது அது நம்ம வாழ்க்கையை குறிக்குதுன்னு. ஆரம்பிக்கும் போது நம்ம ரொம்பவே உற்சாகமா ஆரம்பிப்போம். அது நம்மளோட குழந்தை பருவத்தை குறிக்குது. ஈசான லிங்கத்துக்கிட்ட வரும்போது நம்மளோட உற்சாகம் எல்லாமே அடங்கிடும். அது நம்மளோட முதுமை பருவத்தை குறிக்கக்கூடியது. ஈசான லிங்கத்துக்கிட்ட தான் அடங்கும் இடம், பிறப்பு முதல் இறக்கும் வரை. அதை தான் சிம்பாலிக்கா கிரிவலத்தில் சொல்லக்கூடியது. இந்த கிரிவலத்தில் அஷ்டலிங்கங்களான 8 லிங்கத்தையும் வழிபட்டுட்டு பல்வேறு கோவில்கள், பல்வேறு ஆஷ்டமங்கள், பல்வேறு சித்தர்களை பார்த்துட்டு கடைசியாக நம்ம எங்க கிரிவலம் ஆரம்பிச்சோமோ அதே இடமான கோவிலோட ராஜகோபுரத்துக்கிட்ட இப்போ நம்ம வந்துட்டோம்.
கிரிவலத்தை நம்ம சிறப்பாக நிறைவு செஞ்சிட்டோம்.